ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அனைவருக்கும் பொங்கல் தின திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்லாம் எப்படி போச்சு? எனக்கு கொஞ்சம் வேலையாகவே போச்சு. இன்னைக்கு நம்ம திரவியம் வந்து அந்த பிக்கை ஷேர் பண்ணி பொங்கல் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. நம்மளோட விஜய் டிவியில் வர இருக்கிற சிந்து பைரவி சீரியலோட அஃபிஷியலான டைமிங் ப்ரமோ வந்து வந்துருச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஹீரோயின் ரீப்ளேஸ்மெண்ட்டும் ப்ரமோவும் வந்துருச்சு. ஹீரோயின் வந்து நம்மளோட ஆர்த்தி, அதாவது ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. இதில் ஒருத்தவங்க வந்து நம்மளோட பவித்ரா, இன்னொருத்தவங்க வந்து நம்மளோட ஆர்த்தி தான் வந்து கமிட் ஆயிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து 10 வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து ஆல்ரெடி பேசி வச்சுருந்தேன். அதை ஷேர் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசியாக அவங்களே அஃபிஷியல் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சாரி. ஈரமான ரோஜாவே ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 டைம் ஸ்லாட்டில் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுதான் வந்து எடிட்டருமே சொல்லியிருந்தார். மறுபடியும் எடிட்டர் வந்து ஈரமான ரோஜாவை எடிட்டர் தான் இந்த சீரியலுக்கும் எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட கேரக்டரை பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது சிவா, சிந்து எல்லாருமே. இதில் சிந்து பேசினது ஆச்சரியம் தான். ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு, நல்லாவே தமிழும் பேசுகிறாங்க. சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அந்த ஸ்பாட் பேசுகிறதுக்காக. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாங்க. இந்த கேரக்டர் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்களாம். ஏன்னா ரொம்பவே நாட்டியான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரவீனாவை வந்து ஃபஸ்ட்டே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்த்தி அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ரசிகர்கள் வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே ஆர்த்தியை தான் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால. ஏன்னா மாற்றியாச்சு. எடுத்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து அதெல்லாம் விட்டு ஆர்த்தியோட சீக்வன்ஸ் இனிமேல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க. நிறைய சுடிதாரில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான காஸ்டியூமில் வந்து ஆர்த்தி இப்போ ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணும்போதே டவுட் இருந்துச்சு. இதுக்காக தான் வேகமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு. வர 20லேருந்து 10 வந்து நம்மளோட சிந்து பைரவி சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.